இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். ஓம் நம சிவாய. என் நண்பன் கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். போன 3 வீடியோக்கள்ல சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் தனித்தனியா பார்த்திருந்தோம். சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனை காலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ அற்புதம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த 3 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும், உண்மைதானே? சரி, இந்த 2-3 வருஷத்துல நம்ம வாழ்க்கை நல்லா போகுமா அல்லது சோதனை காலமா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் அந்த சந்தேகத்தை தீர்க்கிறது மாதிரி இந்த 3 பெயர்ச்சியையும் எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கை எப்படி போகும், எப்படி போனா சிறப்பா இருக்கும், உங்கள் முன்னேற்றத்திற்கான அமைப்பு என்ன, எதுபடி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா சந்தோஷமா ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெற முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, ஏன்னா உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே ஜெயம்தான். இப்ப வலி, வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம், துரோகங்களை சந்தித்து காயம்பட்டு கிடக்கிறீங்க. இந்த காயம்பட்ட சிங்கம் கர்ஜனையோடு எழுந்து நிற்கக்கூடிய காலம் வந்து விட்டது. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க இந்த சூழ்நிலைய மாத்தணும், இந்த கீழ்நிலைய மாத்தணும் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சனி குரு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது குரு பெயர்ச்சி, 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது ராகு கேது பெயர்ச்சி, 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது சனி பெயர்ச்சி. அப்ப ஆக மொத்தம் 2.5 வருடத்திற்கான பலன்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல கர்ம பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 பெயர்ச்சிகளும் மிக முக்கியமானது. இந்த 3 பெயர்ச்சியை தான் நம்ம ரொம்ப ஆர்வமா பார்ப்போம். இந்த 3 கிரகங்களும் நம்ம ஜாதகத்துல வலுவில்லாம இருந்துட்டா என்ன நடக்கும்? கோடி கோடியா பணம் இருந்தாலும் நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆக்கி வச்ச சோறை ஆறி போனாலும் சாப்பிட முடியாது. பெரிய பிரம்மாண்டமான சொகுசு வாகனம் இருக்கும், அதுல பயணம் செய்ய முடியாது. என்னன்னா எல்லாமே இருக்கும், ஆனா எதையும் அனுபவிக்க முடியாத வெறுமையும் வெறுப்பும் வாழ்க்கையில இருக்கும். இந்த 3 பேரும் சரியில்லைன்னா அது மட்டும் இல்ல, வீண் வதந்தி, வம்பு வழக்கு, கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம், ஈகோ பிரச்சனை, வாகன விபத்து, பழுதுபட்டு மாசம் செலவு வைக்கிறது, பயணத்துல தடை, அப்படியே முண்டி அடிச்சு பயணம் போனாலும் போன காரியம் நடக்காது, வாழ்க்கையில சலிப்பு. எல்லாம் என்ன காரணம்? எல்லாம் இந்த 3 கிரகங்களுடைய நிலை நம்ம ஜாதகத்துல சரியில்லாததான் காரணம். அது மட்டும் இல்ல, வீண் பழிய சுமக்கிறது, அவச்சொல்லுக்கு ஆளாவது, அவமானப்படுறது, அதிகபட்சம் கௌரவத்தை இழக்கிறது, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பணம். அப்ப இந்த மாதிரியான நிலைய உருவாக்குறது நம்முடைய ஜாதகத்துல இருந்தாலும் கோல்சாரம் இந்த மாதிரி பெயர்ச்சிகள் நடக்குதுல அப்ப கொஞ்சம் மாறும். நம்ம வாழ்க்கையில தலையெழுத்து அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஜாதகம். அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வலிமை எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த கோல்சாரத்துக்கும் நீங்க வணங்குறீங்கள அந்தந்த காலகட்டத்தில், இறைவனை நோக்கி ஓடுறீங்கள, இறைவனுக்காக நல்லது செய்றீங்கள, எந்நேரமும் இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கள, இந்த மந்திரம், ஆன்மீக பயணம், தியானம் இது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற அத்தனை தெய்வீக செயல்களுக்கும் ஒரு வலிமை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை, உங்க தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றக்கூடிய வலிமை இந்த கோல்சாரத்துக்கும் நீங்க செய்யற இந்த பரிகாரங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். அதனால இந்த 3 கிரகத்துக்கும் மிக முக்கியமான பொறுப்பு உண்டு நம்ம வாழ்க்கையில. பார்க்கறதுக்கு கோடீஸ்வரன் மாதிரியே இருப்பாங்க, 10 பேர் சுத்தி எந்நேரமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த 3 கிரகம் தான். அப்ப இந்த 3 கிரகம் எவ்வளவு முக்கியமானது நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம், டைம் இருக்கும்போது அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கோம். நிறைய பேர் பாராட்டி இருக்கீங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவும் சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி கவலை இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன உங்ககிட்ட வந்து சேர்க்க சொல்லுதோ அதையே நம்ம சேர்த்துருக்கோம், அதை போய் பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த 3 கிரக பயிற்சிகளும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவலை பத்தி நான் கூட பகிர்ந்துக்கிறேன். நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா உடல் எடை பிரச்சனை தான்.
உடல் எடை பிரச்சனை இருந்தாலே பல நோய்களுக்கு காரணமா அமையும். அதுபோல எதையும் நம்மளால செய்ய முடியாது, உழைக்க முடியாது, ஒரு மானம் மரியாதை இருக்காது. இப்படி பல பிரச்சனைகளை இந்த உடல் எடையால நம்ம சந்திப்போம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் வெயிட் லாஸ் பவுடர் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 1000 கஸ்டமர்ல 10,000 கஸ்டமருக்கு மேல இந்த வருஷம் மட்டுமே இந்த வெயிட் லாஸ் பவுடரை வாங்கி பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்வீட்டி டிவிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. 9043688626 என்ன விளம்பரமா இருக்குன்னு பாக்குறீங்களா? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூட்டு. இப்ப கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு வந்து அமர்ந்திருக்கிறார். எது செய்யறது எதை செய்யக்கூடாதுங்கிற குழப்பம் கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நிறைய இருக்கும். எதையாவது செஞ்சு நம்ம சிக்கிக்க போறோங்கிற பயம் பதட்டம் இருக்கும். பல குழப்பத்துல என்ன செய்யறோம்னே தெரியாம இதுவரைக்கும் சிக்கி தவிச்சிருப்பீங்க. கடன் வாங்கி அல்லது வேலையில முதலீடு போட்டு அல்லது வெளிநாட்டுக்கு போய் அல்லது செய்யற தொழில அல்லது செய்யற வேலையில லஞ்சம் கொடுத்தோ அல்லது வாங்கியோ இப்படி பல சிக்கல்ல மாட்டி இருப்பீங்க. இது வரைக்கும் பல குழப்பத்துல போயிட்டு இருக்கும் உங்க வாழ்க்கை. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். எந்தெந்த பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் விரயமாக போகுது. விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். இதை செய்யலாமா செய்ய வேணாமாங்க ஒரு குழப்பமே இருக்காது. இதை செய்வோங்கிற முடிவு, தெளிவான முடிவு வந்துடும். ஒரு நுணுக்கத்தை கற்றுக்கொள்வீர்கள், நுணுக்கத்தை கடைபிடிச்சிருவீங்க. இதை செஞ்சாதான் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு தெளிவு பிறந்துடும். பல பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி இதுக்கு மேல இதுதான் நடக்கும், இதை செஞ்சாதான் இது நடக்கும். இடம் பொருள் ஏவல் தெரிந்து இனிமே பேசுவீங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். உங்களது பேச்சாலும் செயலாலும் முயற்சியாலும் மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 12ஆம் வீட்டுல குரு வர்றதுனால நிறைய விரய செலவுகள் ஏற்படும். சில நேரத்துல நன்மையவும் செய்யும், சில நேரத்துல கெடுதலையும் செய்யும். அதாவது நன்மை பாதி கெடுதல் பாதி அப்படிங்கிற சூழ்நிலை தான். ஆனாலும் குருவினுடைய பார்வை இருக்குல்ல, அங்க கெட்டதுக்கு வேலையே இல்லை, கோடி புண்ணியம் தான். குரு பார்வை இருந்தா சகல நன்மைகளும் ஏற்படும். அப்ப அவர் பார்க்கக்கூடிய இடம் எத்தனாவது இடம்? 5, 7, 9ஆம் இடமாக அவர் பார்க்கிறாரு. அப்ப முதல்ல 5ஆம் இடமாக பார்க்கிறது 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீடு எந்த வீடு? நிலம், வீடு, வாகனம், சுக வீடு. நம்ம சுகமா வாழணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவையோ அந்த வீடு வந்து 4ஆம் வீடு. அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கிறாரு. நம்ம இல்லாம இடம் வாங்க போறோம், நம்ம இல்லாம ஒரு வாகனம் வாங்க போறோம், நம்ம இல்லாம வீடு கட்ட போறோம் அப்படின்னு நினைச்ச அன்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் ஒரு வீட்டை கட்டி நிலம் வாங்கி வாகனம் வாங்கி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ போறீங்க. அதுவும் கடகத்துல குரு உச்சமிட்டு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பு. 4ஆம் வீட்டு பார்வை அப்படிங்கிறது நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பார்வை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதே நேரத்தில் கோபம் வரும், ஆனா அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மன அழுத்தம் இது வரைக்கும் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகி தெளிவு பிறக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு நல்லது நடந்தா நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும். நம்மளே திக்குமுக்காட வைக்க போகிறார் குரு பகவான். தெய்வ காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. பெற்றோர்களுடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால தாய் மற்றும் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு ஆதரவா செயல்பட போறாங்க. இது வரைக்கும் எதிரிகளா இருந்திருப்பாங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க அவங்கெல்லாம் நல்லதா உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏதாவது ஒரு பிரதிபலனுக்காக தான் அவங்க செயல்படுவாங்க. இவங்க எதுக்காக செய்யறாங்க, எதுக்காக நெருங்குறாங்க, எதுக்காக உதவி பண்றாங்க, இதெல்லாம் ஒரு கவனம் இருந்துட்டே இருக்கணும். அதுபோல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட், நிலத்துல விவசாயம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இப்படி இது மாதிரியான ஒரு நல்ல அதிர்ஷ்டமான யோகம் இந்த 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால. அதுபோல 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் எது? கடன், நோய், எதிரி, சொல்லவே வேண்டாம். ஒரு அற்புதமான இடம். குரு பகவான் அந்த வீட்டை பார்க்கிறாரு அப்படின்னா எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அது எல்லாமே அடையும். நோய் இருந்ததுன்னா அது சரியாகும். எதிரி இருந்தாங்கன்னா காணா போயிடுவாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் இது. ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி, பெருசா ஆசைப்பட்டு பெருசா முயற்சி பண்ணுங்க. எல்லா கடனையும் இந்த ஒரு வருஷத்துல முடிக்கலாம். முதல்ல ஒரு குறிக்கோள், தயவு செஞ்சு பேப்பர் எடுத்து எழுதுங்க. யாருக்கு என்ன கடன் கொடுக்கணும், அதை அடைக்கிறதுக்கான என்ன முடிவு நம்ம செஞ்சிருக்கோம், எந்த மாசத்துல எந்த கடனை நம்ம அடைக்க போறோம், எவ்வளவு கடன் அடைக்கலாம்,
வாங்கியிருக்கிறது லட்சக்கணக்கில், சம்பாதிக்கிறது ஆயிரக்கணக்கில். இது எப்படி நம்ம அடைக்கிறது? இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன். கடனை எழுதிக்கிங்க, அதை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் என்ன, எப்படி அடைக்கலாம், எப்படி அடையும், இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுனீங்க, கொஞ்சம் சிந்திச்சிங்க அப்படின்னா நிறைய வழி கிடைக்கும். யார் உதவி பண்ணுவாங்க, யார் மூலயமா நமக்கு உதவி கிடைக்கும், எங்கே போனால் நமக்கு கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும், கொஞ்சம் முன்னேற்றம் கிடைச்சா அதிலிருந்து எப்படி நம்ம கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த திட்டமெல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தீட்டுவீங்க, உங்களுக்கு இது நடக்கும். அடுத்தது 8வது வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 8வது வீடுங்கிறது மறைவு ஸ்தானம். அதாவது மறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ இது வரைக்கும், மறைஞ்சு எந்தெந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களோ, வெளிநாட்டில் மறைஞ்சு வாழ்ந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டுக்கு போனால் நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகலாம். ரகசிய நடவடிக்கை மூலயமா மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பீங்க. எப்பொழுதுமே வாழ்க்கையில் 4 தொழில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதி, இது ஒரு நியதி. 4 தொழில் செய்கிறீங்க அப்படின்னா 2 தொழில் தேர்ந்தெடுங்க, லாபம் வரக்கூடிய தொழிலை. அதை கண்டினியூ பண்ணீங்கன்னா வாழ்க்கை ஜோராக இருக்கும். 2 வேலை அல்லது 2 தொழில் எதுவாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, மறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெளியில் வருவீங்க. உங்களை வெளியில் கொண்டு வருவார் குரு பகவான். தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா பிரச்சனையும் முடித்து உங்களை வெளி உலகத்துக்கு காட்டப் போகிறார். இந்த 8ஆம் வீட்டு பார்வைங்கிறது ஒரு அற்புதமான இடம். இன்னொரு விஷயம், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடம். எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா லாட்ரி வாங்குங்க. அந்த மாதிரி திடீர் யோகம் வரக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அந்த ஒரு விஷயத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இந்த 2025 நடக்கிற ராகு பயிற்சி கடகராசி நண்பர்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதுபோல கேது பகவான் கடகராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறார். அப்ப இது வரைக்கும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த பயிற்சி, நீங்க யாரு, உங்களது கடமை என்ன, உங்களது பொறுப்பு என்ன, உங்களது குறிக்கோள் என்ன, இந்த பூமியில உங்க ஆத்மா பிறந்தது எதுக்காக அப்படிங்கறத பத்திலாம் தெரிய வைக்க போகுது இந்த 18 மாசத்துல. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 9ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்தார். அப்ப என்ன நடந்துகிட்டு இருந்தது? அவமானம், பிரச்சனை, கடன், இப்படி எல்லாமே நடந்திருக்கும். அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்னா அஷ்டமத்துக்கு வரார். அஷ்டமத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? இன்னும் அது அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனைகள். ஆனா இதுல ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, கேது பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். பெரிய அதிர்ஷ்டம். அங்க இருந்து ராகுவை பாக்குறாரு, அஷ்டமஸ்தானத்தை பாக்குறார். அதை விட பெரிய அதிர்ஷ்டம் இன்னொரு அதிர்ஷ்டம் ஒண்ணு இருக்கு. குரு பகவான் அந்த ராகு விட்ட பாக்குறார். புண்ணியத்திலேயே புண்ணியம், நல்லதிலேயே நல்லது, அதிர்ஷ்டத்துக்கே அதிர்ஷ்டம், யோகத்துக்கே யோகம். இது வரைக்கும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஆட்டி வச்சாரு. சனி போய் ராகு வந்துட்டாரு அஷ்டமஸ்தானத்துக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. எப்படி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போனாரோ அந்த மாதிரி இவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து குரு பார்க்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பாக்கியஸ்தானத்துல இருந்து பல இன்னல்களை கொடுத்திருக்கலாம், பல எதிர்பார்த்து தோக்க வச்சிருக்கலாம், பல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியும் இருக்கலாம். பல குழப்பங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் படக்கூடாதோ, எவ்வளவு அவமானத்தெல்லாம் அடையக்கூடாதோ, எவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திக்க கூடாதோ என் அன்பு கடகராசி நண்பர்கள் தோழிகள் அடைஞ்சிருப்பீங்க. பொருளாதார ரீதியில மிகப்பெரிய சிக்கல்லாம் வந்திருக்கலாம். எவ்வளதோ கவனமா இருந்து கோட்டை விட்டுருப்பீங்க. ஆனா இப்ப 8ஆம் வீட்டுக்கு ராகு வந்திருக்கிறது. 8ஆம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டஸ்தானம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதுவரைக்கும் அஷ்டமசனியால நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி அனுபவிச்ச நண்பர்கள் இப்ப நல்லதை மட்டுமே ராகுவால அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு விமோச்சனமான காலகட்டம், அதாவது விடுதலைன்னு சொல்லுவாங்களா எல்லா பிரச்சனையில இருந்து, அந்த காலகட்டம் இது. தவறான புரிதல்கள், யார் பேச்ச கேட்டு குடும்பத்துல பிரச்சனை, அது மாதிரி தொழில ஏகப்பட்ட நஷ்டம், வேலைக்காரவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன், எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது, இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டம் இது. ஏன்னா கேது பகவான் வந்துட்டாரு எங்க 2வது வீட்டுக்கு, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு. கேது யாரு? ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இதுவரைக்கும் தடைகள், எந்த முயற்சிக்கும் தடையாகவே இருந்த கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்தது ஒரு அற்புதமான அமைப்பு. எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், நண்பரால் அதிர்ஷ்டம் வரும், திடீர்னு லாட்ரி மாதிரி வேலை வரும், தொழில லாபம் வரும், வீடு மன வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். எதிர்பார்க்காத விஷயங்கள்ல இருந்து எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்ல,
தந்தையினுடைய சொத்து, தந்தையினுடைய கௌரவம், தந்தையினுடைய பதவி, தந்தையினுடைய வேலை, தொழில், இது எல்லாம் உங்க கைக்கு வரப்போகுது. அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா ராகு பகவான் மொத்தமும் அள்ளி கொண்டு வந்து சேர்த்திருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கனவு கண்டிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் ஆசையை நிறைவேற்றுறது தான் அவருடைய வேலை. இங்க என்ன நம்மளாம் தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, நேர்மையான ஆசையா இருக்கிறது இல்ல, நேர்மையான பேராசையா இருக்கிறது இல்ல. பல பேர் நேர்மையா உழைக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது, ஆனா கிடைச்சிடணும். அவங்களுக்கும் ராகு வந்து உதவி செய்வார். ஆனா தவறான பாதையை காட்டி அந்த பேராசையை பூர்த்தி செய்ய வச்சுப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாரு கேது பகவான்? அங்க பாக்குறாருல 7க்கு 7 ராகுவை கேது பாக்குறாரு, கேதுவை ராகு பாக்குறாரு. இதெல்லாம் நடக்கிறது சனி வீட்டுல, உங்களது 8ஆம் வீடு. அவர் கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு ரெடியா இருப்பார். அவர் நாட்டாமையாச்ச, செய்யற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலனை கொடுக்க ரெடியா இருப்பார். இந்த காலகட்டத்துல நீங்க ஏன் இந்த பூமியில பிறந்தீங்க, உங்களுடைய ஆத்மாவுடைய கடமை என்ன, அதை புரிய வைக்கக்கூடிய காலம் இது. நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய உச்சம் என்ன, எதை நீங்க அடையணும், அதையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா போன ஜென்மத்துல நிறைய உழைச்சிருப்பீங்க, நிறைய தான தர்மம் பண்ணிருப்பீங்க, நிறைய உதவி பண்ணி கடன்காரர்களா இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வர வேண்டிய வரவு நிறைய இருக்கும். அதை எப்படி தீர்க்க முடியும்? கிரகங்கள்லாம் இப்படிதான் நல்ல வாய்ப்புகள் வந்து, நல்லது நடந்து, அதிர்ஷ்டம் நடந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்ப என்ன செய்யணும்? உங்க கையில இருக்கு எல்லாமே. நாம உழைக்க வேண்டிய காலகட்டம், நாம பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டம், நம்ம கடமையை செய்யறதுக்கான காலகட்டம், கடனை அடைக்கிறதுக்கு காலகட்டம். இந்த கட்டத்தை எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பு கேது பகவானால. இனிமே எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலைங்க. எதிர்பார்க்காம எல்லாமே கிடைக்குங்க. சிந்தனை அற்புதமா இருக்கும். இனிமே நீங்களே யோசிப்பீங்க, இப்படி ஒரு சிந்தனை எனக்கெல்லாம் வந்ததே இல்லையே, இப்ப என்ன திடீர்னு சிந்தனை, இப்படி ஒரு யோசனை எல்லாம் வருது, அப்ப செஞ்சு பார்த்துருவோம். உங்களையும் அறியாமல் உங்களால முடியாத சில சிந்தனைகள் வந்தது அப்படின்னா அது நீங்க செய்யணும் அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருது, உங்களை தூக்கி விடுறதுக்காக முயற்சி பண்ணுது, உங்களை சாதிக்க வைக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ரொம்ப சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலகட்டம். மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத வெறுமை வந்து சூழ்ந்திருக்கும், ஒரு வெறுப்பு வந்திருக்கும், ஒரு குழப்பம் வந்திருக்கும், திடீர் நோய் வந்திருக்கும், விபத்து ஏற்பட்டிருக்கும், கடன் நிறைய வாங்கி குவிச்சிருப்பீங்க, செலவு தொடர்ந்து வரும். பணம் எந்த அளவுக்கு வேகமாக வருதோ அந்த அளவுக்கு செலவும் வந்து நிற்கும். சில சவால்களை எதிர்கொள்வீங்க. நீங்கள் நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மலைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகி இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படுற தடைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கும் வெற்றி பெறத்துக்கும் எது உதவு தெரியுமா? நம்பிக்கை தான் உதவுது. எத்தனை கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் எங்க வேணாலும் இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், அந்த இறைவனின் அருள் கிடைச்சதுன்னா, அந்த இறைவனின் கை நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதை தொட்டுட்டீங்கன்னா போதும். நெருப்பிலே வீழ்ந்தாலும் வீறு கொண்டு எழுந்து வானில் எட்டாத உயரத்தில் கம்பீரமாக வலம் வரும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உங்களால பறக்க முடியும். அந்த இறைவனுடைய கை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா. யாரையும் உலகத்துல நம்பாதீங்க. இந்த காலகட்டத்தில் இறைவனை மட்டும் நம்புங்க. அந்த ஃபீனிக்ஸ் பறவை நெருப்புல விழுந்து மறுபடியும் பறக்க வீறு கொண்டு பாயுமா விண்ணை நோக்கி. நமக்கும் வாழ்க்கை இருக்கு, இந்த நெருப்பிலிருந்து நம்மளாலையும் தப்பிக்க முடியும் அப்படின்னு வீறு கொண்டு விண்ணை நோக்கி அந்த நம்பிக்கையோட பாயுமா. இந்த ஃபீனிக்ஸ் பறவை தான் நீங்களும். தோல்வியிலிருந்து வெற்றிக்கான உத்வேகத்தை உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுறது தான் ஃபீனிக்ஸ் பறவை. இது ஃபீனிக்ஸ் பறவை இல்லைங்க, நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது நம்முடைய உறுதியான மனப்போக்கு. எதை நம்புறோமோ அதை முடிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியை கொடுக்கக்கூடியது. எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அதை அடைந்தே தீர்வதுதான் நம்பிக்கை. நேர்மறையான சிந்தனைகளை நோக்கி நம்மளை தூக்கிட்டு போகும், அழைச்சிக்கிட்டு போகாது, தூக்கிட்டு போகும். வாழ்க்கையில ஏற்படுற அத்தனை தடைகளையும் உடைச்சி வெற்றிங்கிற ஒரு சுருக்கத்தை காட்டக்கூடியது அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம மேலே நமக்கு இல்லை அப்படின்னா வேற யாரு வைப்பாங்க? முதல்ல நாமளே பெரிய ரகசிய புத்தகங்க. நாம படிக்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நாம யாரு, நமக்கான திறமை என்ன, எதுல திறமை இருக்கு, எதுல திறமை இல்லை, எது நமக்கு தேவை, எது தேவையில்லை, யார் நமக்கு தேவை, யார் தேவையில்லை, யார் நம்மளை மதிக்கல, யார் மதிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கைக்கு எது தடையா இருக்கு, இதெல்லாமே பெரிய ஆராய்ச்சி. நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். நாமளை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நம்மளை பற்றி நம்மளை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய வரி. எவ்வளவு அற்புதமான வரி! அது மட்டும் இல்லை, இந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு மன்னரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து புகழ் அடைஞ்சவர், இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சவர். அது யாருன்னா அலெக்சாண்டர். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையே பிரச்சனை தான். பிரச்சனைகளை தீர்க்க மனுஷன் பிரச்சனைகளுடைய விளைவுகளை மட்டுமே சரி செய்ய முயற்சி பண்றோம். அதாவது ஒரு பிரச்சனையால நமக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நம்ம சரி பண்றோம். ஆனா பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம பார்க்கறதுக்கு முயற்சியே பண்றதில்ல, அதை சரி செய்யறதுக்கு முயற்சியே பண்றதில்ல. விளைவுகளை சரி பண்றதுனால அடுத்த விளைவு தான் ஏற்படும். அதனால பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா பிரச்சனைக்கான மூல காரணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டுபிடிங்க. பிரச்சனையினுடைய அடி வேர் என்ன, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அந்த பிரச்சனை யாரால வந்தது, நீங்க அப்படியே தேடிக்கிட்டே போறீங்கன்னு வச்சுங்க, இந்த 3 கிரகத்தாலையும் உங்களை கை காட்டுவீங்க. நீங்க தான் பிரச்சனை. அச்சச்சோ நாங்க பிரச்சனையா? உங்களை இல்லாம ஒரு அணுவும் அசைஞ்சிருக்காது, உங்களை இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்காது. அத்தனைக்கும் காரணம் நீங்க தான். அப்போ உங்களை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றியும் யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தேடி அலைஞ்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அத்தனையும் உங்ககிட்ட தான் இருக்கு. இறைவன் எழுதிய அழகான மென்பொருள் என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஒரு கதை சொல்லட்டுமா? 30,000 காலாட்படைகள், 5,000 குதிரை வீரர்கள் பாரசீக படையெடுப்புக்கு தயாராகிட்டு இருக்காரு. யாரு? மாவீரர் அலெக்சாண்டர். பாரசீக படையெடுப்புக்கு முன்னாடி அலெக்சாண்டர்கிட்ட குறைஞ்ச அளவுதான் பொருள் இருக்கு. ஆனாலும் பயணத்திற்கு முன்னாடியே படை வீரர்களுடைய செல்வ நிலை இருக்குல்ல, அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் இருக்குல்ல, அதையெல்லாம் சரி செய்யறாரு. படை வீரர்கள் குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அத்தனை பேருக்கு நிலங்களை அள்ளி கொடுக்கிறாரு, அத்தனை பேருக்கும் பொற்காசுகள் அள்ளி கொடுக்கிறாரு. அப்படின்னா அது மட்டும் இல்ல, தந்தை தனக்கு அளித்த அரசையே உற்ற நண்பனுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். அப்ப அலெக்சாண்டருடைய நண்பர் பெர்டிகாஸ் அக்கரோட கேட்கிறாரு, அரசே இப்படி எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டீர்களே, உங்களுக்கென்று என்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அலெக்சாண்டர் ஓன்னு சிரிக்கிறார். அவருடைய சிரிப்பு ஒலி அத்தனை படை வீரர்களுக்கும் கேட்குது, அவ்வளவு தூரத்துக்கு கேட்குது. ஏன் சிரிச்சிருப்பாரு? மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இந்த வீடியோட கடைசியா பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ளார வந்துருவோம். இப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்ய போறார் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, நீங்க ஏதாவது தவறு செய்றீங்க அப்படின்னா குடும்பத்தில் உள்ள பெரியவங்க என்ன செய்வாங்க? அந்த தவறை திருத்தி ஆலோசனை சொல்லுவாங்களா? அதைத்தான் சனி பகவானும் செய்ய போறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை உங்களுக்கு புரிய வைப்பாரு. அதை இனிமே செய்யாத அளவுக்கு நல்வழிப்படுத்துவார். அப்படி நல்வழிப்படுத்துற ஒரு ஆசிரியரா அந்த காலகட்டத்தில் சனி பகவான் இருக்க போறாரு. பணத்தை சிக்கனமா பயன்படுத்த தெரியாதவரா நீங்கள்? நேரத்தை மதிக்காம அலட்சியம் காட்டுபவரா நீங்கள்? 10 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு போறவங்களா நீங்க? பணம் தான் இவ்வளவு கொட்டி கிடக்க எவ்வளவு செலவு பண்ணா என்ன, இந்த பணம் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? நல்லவர் யார் கெட்டவர் யார் என பகுத்து அறிய தெரியாதவரா நீங்க? அதாவது உங்க முகத்துக்கு முன்னாடி வஞ்சி புகழ்ச்சி செய்யறவங்கள நல்லவங்கன்னு நம்புறதும், உங்க முகத்துக்கு நேரா நீங்க செய்யறது தவறுன்னு சுட்டி காட்டுறவங்கள கெட்டவங்க அப்படின்னு நீங்க நம்புறவங்களா? உறவுகளை பெருசா மதிக்காதவங்களா நீங்க? பணம் எந்த வகையில வந்தாலும் பரவாயில்ல, என் நோக்கம் பணம் மட்டும்தான், எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், இந்த பணம் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்படின்னா கண்டிப்பா உங்களை சனி பகவான் பாப்பாரு, உங்க கூடவே இனிமே இருக்க போறாரு. நாம் செய்யற ஒவ்வொரு தவறையும் சனி பகவான் தன் ஆதிக்க காலத்துல உணர வச்சு, இதுக்கு மேல இப்படிலாம் தவறு செய்யாதப்பா, தவறு செஞ்சா இப்படிதான் நடக்கும், புரிஞ்சுக்கிட்டியா? நடந்துருச்சா? ஏன் அவர் மட்டும் செய்யணும்? மற்ற கிரகங்கள்லாம் ஏன் செய்யாது? சனிங்கிறவரு நீதிமான், எதை தரணுமோ அதை பாரபட்சம் இல்லாம தருவார். அது ஆண்டவனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எளிமையானவர்களாக இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ. மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கும், சரி பரவாயில்ல போய்ச்சிட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் சனி பகவான் எதுக்குமே சமரசம் ஆக மாட்டார். நீதி நிலைநாட்டுறதுக்கு எவ்வளவு கொடுமையான செயலை கூட அவர் செஞ்சு காட்டுருவார். அது மாதிரி நீதியை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தடை வந்தாலும், எந்த கிரகம் எதிர்த்து வந்தாலும் அப்படி அசால்ட்டா நம்மளை தூக்கி நிறுத்துவார். ஈஸ்வரன் கையில ஒப்படைப்பார். நீ பார்த்துக்க ஈஸ்வரா, இந்த கிரகம் இந்த
தண்டனை இவருக்கு கொடுக்க போகுது அப்படின்னு கிரகத்தை காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதனால அவர் தரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை வதைக்கிறதுக்கு இல்ல, திருத்தறதுக்கு. உதாரணமா பணத்தை தண்ணீரா செலவு பண்றீங்க அப்படின்னா பணத்தினுடைய அருமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரிய வைப்பார். என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார். நான் இளமையில நல்ல வசதியா இருந்தேன், பணத்தை பணமா நினைக்காம தண்ணி மாதிரி செலவு பண்ணேன், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக தான் எடுப்பேன், நல்லா உல்லாசமா வாழ்க்கை வாழ்ந்தேன், நல்லா அனுபவிச்சேன். அப்புறம் இந்த 7.5 சனின்னு ஒன்று வந்தது. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட எனக்கு கஷ்டம் வந்துருச்சு. திடீர்னு நோய், திடீர்னு விபத்து என்ன ஆளையே மாத்திருச்சு. இன்னைக்கு ₹1 காசுக்காக பிச்சை எடுக்காத நிலையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். கண்ணீரே வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு. நான் இப்பெல்லாம் பணத்தை பணமா பாக்குறது இல்ல, மகாலட்சுமியா பாக்குறேன், கடவுளா பாக்குறேன், வீண் செலவே செய்யறதில்ல. ஒரு பொருளை வாங்கணும்னா இது நமக்கு அவசியமா, அவசியம் இல்லையா, ஆடம்பரமா, நல்லதா கெட்டதா, இப்படி பல கேள்விகள் கேட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இதனுடைய வீரியத்தை நீங்க உணர்ந்தாலே 7.5 சனியினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த 7.5 சனி மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சனி பயிற்சி வருது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, சகாய சனி, இப்படி ஒவ்வொரு சனி காலகட்டத்திலையும் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். அதனாலதான் நேரம் தவறாம, நேர்மை தவறாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற யாரையும் சனி பகவான் தண்டிக்க மாட்டாரு. யாருக்கோ கொடுக்க வேண்டியதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அடுத்தது சனி பகவானுடைய பார்வை 3 பார்வையா சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இப்படி 3 பார்வையா சனி பகவான் பார்க்கிறாரு. 3ஆம் பார்வையாக உங்களது லாப வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களது முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக உங்களது கடன், நோய், எதிரி, இந்த ருணரோக சதுருஸ்தானத்தை பார்க்கிறார். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாப வீட்டை பார்க்கிற சனி இதுவரைக்கும் உங்க தொழில வேலையில நீங்க எப்படி இருந்தீங்களோ அது சனி பகவானுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க நஷ்டம் தான் அடைஞ்சிருப்பீங்க, அதிக கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. ஆனாலும் நீங்க நேர்மையா இருந்தீங்களா, உங்களது வேலையிலையும் தொழிலையும் 4 பேருக்கு உதவிகரமா இருந்தீங்களா, அடுத்தவங்க வயிற்றுல அடிக்காம சம்பாரிச்சிருந்தீங்களா, அல்லது வாழ்ந்தீங்களா, இந்த விஷயத்துல எல்லாருமே வருவாங்க. அரசியல்வாதி, கலைத்துறையினர், கார்பரேட் நிறுவனத்துல இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போறவங்க, அதுபோல அரசு துறையில இருக்கிறவங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே இந்த லிஸ்ட்ல வருவாங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அந்த பலன் எந்த வழியில வந்தது, நல்ல வழியில வந்ததா, கெட்ட வழியில வந்ததா? ஏன்னா இப்ப லாப வீட்டை பார்க்கிறார். இப்ப உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணுமா, நஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு அவர் முடிவு பண்ண போறார். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தீங்களோ, எப்படி நியாயமாக இருந்தீங்களோ, எந்த அளவுக்கு நியாயமாக நடந்துகிட்டீங்களோ அந்த அளவுக்கான பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். உசுரை கொடுத்து போராடுன, ரத்தத்தை சிந்தி உழைச்சேன், 24 மணி நேரம் நான் உழைச்சிருக்கேன், ஆனா பலன் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னா அள்ளி கொடுக்க போகிறார். என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். ஏன்னா லாப விட்ட சனி பகவான் பார்த்தாலே சும்மா கம்மியெல்லாம் கொடுத்துட மாட்டார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பலனை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், யோகத்தை கொடுப்பார். லாப விட்ட சனி பகவான் பார்க்கறது எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு தெரியுமா? ஈஸ்வரன் பார்க்கறது மாதிரி. ஈஸ்வரன் பட்டம் 3 பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஈஸ்வரன், சனீஸ்வரன், கோடீஸ்வரன். அந்த பட்டத்தை உங்களாலையும் வாங்க முடியும். இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இதுக்கு மேலேயாவது உங்களை உணர்ந்து நல்வழிப்படுத்திக்கிட்டு, யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டான், யாரையும் கெடுக்க மாட்டான், யாருடைய பணமும் எங்களுக்கு வேண்டாம், நாங்க உழைச்சு சம்பாதிக்கிற பணம் போதும், நியாயமா கிடைக்கிற பணம் போதும், நீங்க எது செஞ்சாலும் சரி, அரசு துறையில, அரசியல்வாதியா, கலைத்துறையில, எந்த கார்பரேட் நிறுவனமா இருந்தாலும் சரி, எந்த தொழில் செஞ்சு இருந்தாலும், எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, நியாயமா நடந்துங்க. லாப சனியில அள்ளி கொடுத்துட்டு போவார். நியாயமா நடந்துங்க. பாக்கிய சனியில பாக்கியம் செஞ்சுட்டு போவார். அடுத்தது முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. சோர்ந்து போயிருப்பீங்களா இது வரைக்கும்? பட்ட அடி முட்டுச்சந்தல வச்சு அடிச்சது மாதிரியே பயங்கரமான அடி விழுந்திருக்கும். விழுந்ததை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அக்கம் முக்கம் பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் இப்போ உள்ள சூழ்நிலை. உங்களுக்கு வெளியிலவும் சொல்ல முடியாது, சொல்லாமலும் இருக்க முடியாது, அவ்வளவு அடிபட்டிருப்பீங்க. இந்த வாழ்க்கையே வேணான்னு வெறுத்திருப்பீங்க. ஆனா இப்ப முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. சனி பகவான் பார்த்தாலே என்ன தெரியுமா நடக்கும்? எல்லாத்தையும் இழந்துட்டோம், இதுக்கு மேல என்ன மயிரா இருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி பேசணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா அப்படிதான் நினைப்பீங்க. இதுக்கு மேல நம்ம இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஆனா எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவேன். என் சூழ்நிலையை பயன்படுத்திட்டு என்னை ஏமாத்திட்டாங்கல்ல, இந்த சூழ்நிலையும் என்னை ஏமாத்திருச்சு இல்ல, என்னை பழி வாங்கிருச்சு இல்ல, பழிக்கு பழி வாங்குவேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். எத்தனை துரோகம் நடந்திருந்தாலும், எத்தனை அவமானத்தை சந்திச்சிருந்தாலும் பதிலுக்கு பதில் கொடுப்போங்கிற எண்ணம் வரும், துணிச்சல் வரும், தன்னம்பிக்கை வரும், சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க. எல்லாமே எளிமையா தெரியும் இந்த முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் பார்க்கறது. விவேகமான
முடிவை எடுப்பீங்க. அதாவது அடிச்சா மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களது அடி இருக்கும், திரும்பி இருக்கும். கடன் வாங்குறத முற்றிலும் நிறுத்திட்டு கடன் அடைக்கிறதா இனிமே வேலை அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. உயிரே போனாலும் இனிமே கடன் வாங்க மாட்டேன், என்னுடைய வேலை கடன் அடைக்கிறது தான். மாசத்துக்கு 5000 ரூபாய் அடைச்சாலும் சரி, 5 லட்சம் ரூபாய் அடைச்சாலும் சரி, சம்பாரிச்சு தான் அடைப்பேன். கடன்காரன் வந்தா ஒரு மன்னிப்பு கேட்டு சீக்கிரம் கொடுத்துட்றாங்கிற நல்ல பதிலை கொடுத்து அனுப்புவீங்க. எதிர்காலம்ங்கிறது நம்பிக்கையா வந்துடும், தன்னம்பிக்கை அதிகமாயிடும் எதிர்காலத்துல. அதுதான் அந்த முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் பார்த்தாலே இன்னும் பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 6ஆம் வீட்டை பார்க்கிறார் சனி பகவான். கடன் நோய் எதிரி, ருணரோக சத்ருஸ்தானம், எல்லாத்துக்கும் சம்பிட்டி அடி விட போகுது. கடன்காரர்கள் வந்து முச்சிருப்பாங்க, அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இந்த கடன் முடிஞ்சது, கொடுக்க முடிஞ்சது, நான் இன்னொரு 10 லட்சம் ஏறும் அப்படின்னு நினைச்சேன், அதுக்குள்ள கடனை கொடுத்துட்டாப்லையே. இந்த நிலத்தை எப்படியாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், நிலத்தை மூட்டுட்டாப்லையே. இந்த வீட்டை அப்படியே தூக்கிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா வீட்டையும் மூட்டுட்டாப்லையே. இப்படி ஆளுக்கு ஒரு கவலை. அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆடுற நம்ம நித்யானந்தா சொல்றது மாதிரி அப்படி ஒரு அடி, சம்மட்டி அடியா இருக்கும் நீங்க கொடுக்கிற பதிலடி. ஏன்னா சனி பகவான் எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார், நோய் ஸ்தானத்தை பார்க்கிறார், கடன் ஸ்தானத்தை பார்க்கிறார். எந்த அளவுக்கு நீங்க நல்லது செஞ்சீங்க, நல்லவர்களாக இருந்தீங்க, நியாயஸ்தானா இருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப அதுக்கான பலன்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. எதிரிகள் இருக்காங்களா, காணா போயிடுவாங்க. கதரை அடிச்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவங்க மனசு உறுத்தும், துரோகம் பண்ணிட்டோம், வேலையை கெடுத்துட்டோம், தொழில நஷ்டம் உருவாக்கிட்டோம், ஏதோ தெரியல நமக்கு திடீர்னு கஷ்டம் வருது, போய் ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம். இந்த பொண்ணுகிட்ட, இந்த பையன்கிட்ட, இந்த அம்மாவிட்ட, இந்த அப்பாவிட்ட, இந்த பெரியவர்கிட்ட, இந்த சின்னவங்கள்ட்ட, இந்த பொம்பளை கிட்ட, இந்த ஆம்பளை கிட்ட அப்படின்ட்டு இப்படி எதிரிகள் மன்னிப்பு கேட்கக்கூடிய, இறங்கி வரக்கூடிய, விட்டு கொடுக்கக்கூடிய, இழந்ததை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலையை கொண்டு வந்து கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. என்னைக்குமே வாழ்க்கையில உயிரே போனாலும் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இறைவன், கடவுள், ஈசன். அவனின்றி இவ்வுலகம் அசையாது, ஒரு அணுவும் அசையாது, ஒரு உயிருமே ஆத்மாவும் அசையாது. அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் போது எல்லாமே தவிடுபொடியாகும். அதனால சனி பகவானுடைய இந்த கடன் நோய் எதிரி ஸ்தானத்துல பாக்குற பார்வை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மருந்து கொடுக்க போறார். அவ்வளவுதான், அதிரடியான மருந்து. தலை தெரிச்சு ஓட போகுது பிரச்சனைகள்லாம், நோயெல்லாம், எதிரிகள்லாம், கடன். அதனால தைரியமா இந்த சனி பெயர்ச்சியை எதிர்கொள்ளுங்க. ஒன்றும் இல்லைங்க, இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் நம்ம விதியை மாற்றக்கூடிய வலிமை எந்த அளவுக்கு உண்டு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சிக்க முடியும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, வருஷம் முழுக்க கெடுதலே ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனுக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த குடும்பமோ ஒரு மனிதனோ தாங்கிப்பானா? அல்லது வருஷம் முழுக்க பணமா கொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த உலகத்தால அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? இந்த பிரபஞ்சத்தால அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? அது மாதிரி தான் அதிக பணம் வந்தாலும் அகந்தை வந்துவிடும், அதிகம் துன்பம் வந்தாலும் பைத்தியம் பிடித்து விடும். அதனாலதான் இறைவன், அதாவது நன்மை தீமை எதுவா இருந்தாலும் அளந்து கொடுத்திருப்பாரு, மாற்றி மாற்றி கொடுப்பாரு. எந்த இடத்துல ஒரு மனுஷனால தாங்க முடியுமோ அந்த இடத்துல கொடுப்பாரு. குழப்பமா இருக்கா? குழம்பெல்லாம் வேண்டாம். ஒரு வருஷத்துல 7.5 சனி இப்ப வந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்தையோ அல்லது லாபஸ்தானத்தையோ பார்ப்பார். ராகு கேது இரண்டுமே முயற்சி ஸ்தானம் அல்லது எதிரிகள் ஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் இப்படி பார்ப்பாங்க, அதுல இருப்பாங்க. தெரியுதுங்களா? ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையில கெட்டதை நடத்தணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா இன்னொரு கிரகம் அதை சரி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கும். அதுதான் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சூட்சமம். இதுதான். அதனால பாதகமே நடக்குது அப்படின்னு நம்ம அச்சப்பட தேவையில்லை. ஒரு நாள் கண்டிப்பா இது சரியாகும். எந்த ஒரு கஷ்டம், துன்பம், துயரம் நடந்தாலும் இது நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த நிலையும் மாறும், இன்னொரு கிரகம் நமக்காக வரும். அதனால இந்த பெயர்ச்சிகள் நடந்ததுனால ஆலயங்களுக்கு செல்லுங்கள், மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். முடியலையா வீட்டிலேயே பரிகாரம் செய்யுங்க. ஒரு விளக்க ஏத்தி வச்சு அதுல சுத்தமான நெய்யை ஊத்தி வணங்குனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச நாயகனான சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டிலேயே சில ஈஸியான பரிகாரங்கள் சில பூஜை பொருட்களால கண்டிப்பா நடத்த முடியும். இந்த 33 கோடி தேவர்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வரவழைக்க முடியும். அது எப்படிங்க? தீய சக்தி நம்ம வீட்டுல அகலணும், நல்லது நடக்கணும், நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தொழில்ல நல்லது நடக்கணும் அப்படின்னா பல பூஜைகள், பரிகாரங்கள், தோஷ நிவர்த்திகள் செய்யறோம். ஆனா உண்மையிலேயே பூஜை, ஹோமம் இதெல்லாம் செய்யறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா?
இந்த பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தி அது எல்லாத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பூஜைகளுடைய ஹோமத்துடைய நோக்கம். பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இந்த ஹோமங்கள்லாம் 6 மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வீட்டுல செய்யணும். ஆனா செய்யற அளவுக்கு வசதி நம்மள்ட்ட இருக்கா? 5000, 6000, 10000 இந்த அளவுக்கு செலவாகும். அப்படி செலவு பண்ணாதான் வருஷம் மாறக்கூடிய சூழ்நிலைகள், துன்பங்கள், துயரங்கள், கொடுமைகள் எல்லாமே நம்ம குடும்பத்துல இருந்து மாறும். சரி, வசதி இல்லை, இதெல்லாம் செய்ய முடியாது, கண் திஷ்டி அதிகமா இருக்கு, மன கஷ்டங்கள் அதிகமா இருக்கு, வசதி இல்லை, எப்படி இதெல்லாம் தீர்க்கிறது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு இந்த காலகட்டத்தில். ஹோமங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த ஹோமங்கள் அதிக சக்தி வாய்ந்த 3 ஹோமங்கள் இருக்கு. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படிங்கிற இந்த 3 ஹோமமும் மிக முக்கியமான ஹோமம். ஆனா வீட்டில் செய்யறதுக்கு அதற்கான பொருளாதாரம் நம்மள்ட்ட இல்லை. அந்த பொருளாதாரம் இல்லைன்னா எப்படி நம்ம அதே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னா அதற்கு இப்ப வந்திருக்கிறது தான் பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி. வீட்டுல பஞ்சகவ்ய விளக்குல தீபம் ஏற்றும் போது அதுல இருந்து வர புகை இருக்குல்ல, அந்த வாசம் ஹோமத்திலிருந்து வரக்கூடிய வாசத்திற்கு நிகரானது. பஞ்சகவ்ய விளக்குல இருந்து வரக்கூடிய புகை வீடு முழுவதும் பரவுச்சு அப்படின்னா எல்லா எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றி குடும்பத்துல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும். கண்டிப்பா ஏதோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லிட்டு இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அது சரியாகும். கூட பிறந்தவங்களே எதிரியா மாறுறாங்களா, துணையே துரோகம் பண்றாங்களா, அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த பரிகாரத்துல. இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி அகர்பத்திலாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய பால், நெய், கோமியம், தயிர், சாணம் இந்த 5 பொருட்களை வச்சு சில மூலிகைகளை வச்சு தயாரிக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. பசுமாட்டுல பொதுவாகவே 33 கோடி தேவர்கள் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் பால், நெய், தயிர் இதுல மகாலட்சுமி வாசம் செய்வதா எல்லாரும் நினைக்கிறோம். அதுல சுத்தமான நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும் அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். தொழில் சிறப்பா இருக்கும். யார் மனசுலையும் நம்ம குடும்பத்துல கெட்ட எண்ணமே வராது. நமக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. ஒற்றுமை மேலோங்கும். திடீர் விபத்துலாம் நடக்காது. கண் திஷ்டி சுத்தமா விலகிடும். அந்த திரி எரிஞ்சு அந்த எண்ணெய் எல்லாம் காலியாகி அப்புறம் விளக்கும் எரியும். அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் இருக்குல்ல, அது விபூதிக்கு சமமானது. அந்த சாம்பலை நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம நெத்தியில தினமும் விட்டுக்கிட்டு வரோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளும் அத்தனை நோய்களும் பறந்து போகும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. பஞ்சகவ்ய விளக்கை எப்பெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னா கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற சிறப்பான நாள்ல ஏற்றலாம். வெள்ளிக்கிழமையில ஏற்றலாம், திங்கட்கிழமையில ஏற்றலாம். இதெல்லாம் ஏற்றும் போது நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டில் கோபூஜை அல்லது ஹோமம், நாராயண பூஜை இதெல்லாம் செய்யறதுக்கு சமமானது இந்த விளக்கு ஏத்துறது. விளக்கு 10 ரூபாயோ 15 ரூபாயோ தான் வரும். இந்த ஒரு விளக்கு ஏத்துறதுனால 5000, 6000, 10000 கொடுத்து ஹோமம் செய்யறதுக்கு ஈக்குவலான பலன் கிடைக்கும். என்னன்னா அவங்க ஒரு நாள் செய்வாங்க. நம்முடைய லட்சியங்கள் நிறைவேற வரைக்கும், நம்முடைய பிரச்சனைகள் நிறைவேற வரைக்கும் இதை நம்ம செய்யணும். அவ்வளவுதான் வித்தியாசம். பஞ்சகவ்ய பூஜை பொருட்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் நஞ்சல்ல. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை அடியோட அகற்றும், சண்டை சச்சரவுகளை நீக்கும், நேர்மறை ஆற்றல்கள் நமக்குள்ளார உருவாகும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் அத்தனையும் குறையும், செல்வம் செல்வாக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கும், கண் திஷ்டி, நோய் தொந்தரவு, சுவாச கோளாறு, தன விஷயத்துல போராட்டம், பொருளாதார நிலையை மாத்துறது, முன்னோர்களுடைய சாபம், நாம ஏற்கனவே செஞ்ச பாவங்கள், நம்ம குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயம் சுபகாரியங்களும் நடக்கல அப்படின்னா அது நடக்க வைக்கும். இப்படி இத்தனை பிரச்சனைகளும் இந்த விளக்கில இருந்து வரக்கூடிய புகை சரி பண்ணும். அது மட்டும் இல்ல, இந்த பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தி அதனுடைய ஆசி கிடைக்கிற அளவுக்கு வலிமையானது இந்த பஞ்சகவ்ய விளக்கு, அதுல ஏற்றக்கூடிய தீபம். சரிங்க, இந்த விளக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மையோட சுத்தமான நெய்யை பயன்படுத்தி பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி இந்த குட் பேபி செய்யறாங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. 9043668826. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் பாரம்பரியமான முறையில கலப்படமே இல்லாம தெய்வீக தன்மையோட இவங்க செஞ்சு தராங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இந்த 3 கிரகத்தினுடைய பலன்
ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் இது. சோதனைகளையும் தாண்டி ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். சரி, அந்த ஒரு ஸ்டோரியை நிறுத்தணும். பயங்கரமா அலெக்சாண்டர் சிரிச்சாரு, எல்லாரும் அவரை பார்க்கறாங்க. அப்படி என்ன சொல்லி சிரிச்சார் அப்படின்னா, அலெக்சாண்டர் சொல்றாரு, என்கிட்ட எல்லாமே இழந்தாலும் எல்லாத்தையும் நான் தானமா கொடுத்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிற அழியாத செல்வம் என்கிட்ட இருக்கு, எனக்குள்ளாரே இருக்கு. அந்த ஒரு செல்வம் போதும், இன்னும் இது மாதிரி 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு என்னால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? இந்த உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டரே அந்த நம்பிக்கை அப்படிங்கறத அவருடைய பெரிய சொத்தா சொல்றாரு. நமக்கும் அதுதான் சொத்து. அது மட்டும் இல்ல, இந்த அலெக்சாண்டர் ஸ்டோரியை கேட்கும்போது பார்க்கும்போது படையப்பா படத்துல ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வர ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. ரமேஷ் கண்ணா சொல்லுவாரு ரஜினி கிட்ட, நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்தியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ரஜினி, ஆழமா யோசிக்காம எதையும் முடிவெடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிம்பாரு. ரமேஷ் கண்ணா அதுக்கு சொல்லுவாரு, இல்ல ஆட்சி அவங்க பக்கம் இருக்கு அப்படிம்பாரு ரமேஷ் கண்ணா. அதுக்கு ரஜினி உறுதியா மாசா கெத்தா ஒரு டயலாக் சொல்லுவாரு பாருங்க. அந்த வார்த்தையோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அந்த டயலாக்கு உறுதியா மாசா கெத்தா நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. எல்லாருக்குமே ஒரு பொருத்தமான டயலாக்கு. போடா ஆண்டவனே நம்ம பக்கம்.